ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் கிச்சன் த்ரில்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ரௌனி ரெசிபி பண்ணியிருக்கோம். இது சக்ஸஸ் ஆச்சா ஃப்ளாப் ஆச்சான்னு சொல்லிட்டு வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ப்ரௌனி செய்கிறதுக்கு 200 கிராம்ஸ் ஆஃப் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ் ஆஃப் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு 3 ஹார்ஸ் பிஃபோர் எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டார்க் காம்பவுண்டையும் பட்டரையும் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் பார்த்த வீடியோஸ்லலாம் டக்குன்னு மெல்ட் ஆகி வந்துச்சு. ஆனால் நான் மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு மோர் தென் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அகெயின் ஒரு பவுலில், ஈரமில்லாத பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்துட்டு அதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்டர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சே கூட பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பீட்டர் இருந்தனால பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். அதாவது 75 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. நல்லா பொங்கி வரணும்லாம் அவசியம் இல்லை. சர்க்கரை கரைஞ்சாலே போதும். அந்த அளவுக்கு பொறுமையாக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை வந்து எனக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். ப்ரௌன் சுகர் வந்து 75 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ப்ரௌன் சுகரை பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரௌன் சுகர் வந்து டக்குனே கரைஞ்சி வந்துடும். எனக்கு கரைஞ்சி வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ரௌன் சுகர் வந்து மெல்ட் ஆகியிருக்கணும். அதாவது கரைஞ்சிருக்கணும். இப்போ ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இந்த மிக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டும் பட்டரும் கண்டிப்பாக ஆறி இருக்கணும். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். வந்து 90 கிராமுக்கும் கொக்கோ பவுட்ரு வந்து 25 கிராமுக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து மாவை சலிச்சு தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் எந்த லம்ஸுமே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். சேர்த்ததுக்கப்புறமா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் சாக்லேட் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு டின்னை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டின்னில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி வரும். அது பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அழகாக டிசைன் மாதிரி இருந்துச்சு. டாப்பிங்ஸ்க்கு வந்து நீங்கள் சாக்கோ சிப்ஸ், பாதாம், முந்திரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஏன்ட்டு அன்றைக்கி வந்து முந்திரி இருந்தனால நான் அதை மட்டும் சாப் பண்ணி அதை மட்டும் மேலாப்பில் சேர்த்து வச்சுக்கிட்டேன். சேர்த்துட்டு 175 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த அவனுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணணும். இப்போ 2 கோடு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து டாப் அண்ட் பாட்டம் ராட். கீழே மட்டும் கோடு இருந்துச்சுன்னா அது வந்து பாட்டம் ராட், மேலே மட்டும் கோடு இருந்துச்சுன்னா அது டாப் ராட். நிறையா பேத்துக்கு தெரியும். நான் தெரியாதவங்களுக்காக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து ராட்டிசரி ஃபங்க்ஷன். அதை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 35 மினிட்ஸ்க்கு நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 175 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ்க்கு அவனை நான் செட் பண்ணி ஆன் பண்ணி வச்சுட்டேன். டாப் அண்ட் பாட்டம் ராடில் இருக்குது. தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ரௌனி வந்து நல்லாவே பேக் ஆகி வந்துட்டுருக்கு. நானும் அந்த கிரிங்கிள் டாப்பாக வரும்னு சொல்லுவாங்கள்ல, மேலே ஒரு லேயர் வரும்ல, அது மாதிரி வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கடைசி வரைக்குமே அந்த மாதிரி வரவே இல்லை. சரி ஓகே, இதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா நம்மளோட ப்ரௌனி வந்து கருகிரும்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ரௌனியை வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஆறுனதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்தேன் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. நல்லாவே வெந்திருந்துச்சு. ஆனால் இந்த ப்ரௌனி வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மேலே இருக்கிற லேயர் வந்தா தானே அதை வந்து ஒரிஜினல் ப்ரௌனின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மேலே இருக்கிற லேயர் மட்டும் தான் வரல. மற்றபடி டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர்வாகவே இருந்துச்சு. ப்ரௌனி வந்து பேக் பண்ணி அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரௌனியை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக 9 பீஸ் வர்றது மாதிரி இது பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்க, கட் பண்ணும்போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ப்ரௌனி வந்து சாஃப்ட்டா இருக்கு அப்படின்றது தெரியும். எல்லாமே நல்லா சாஃப்ட்டா தான் இருந்துச்சு. மேல அந்த கிரிங்கிள் டாப்பா வந்திருந்தா மட்டும் சூப்பரா இருந்திருக்கும். டேஸ்ட் வைஸ் ஓகே தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஏன் மேல இருக்க லேயர் வரலன்றது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.